ஒன்னொன்னு சொல்ல போனோம்னா எல்லாம் என்ன நினைச்சாங்க, கொன்னேல் பாஸ் வந்து முடிஞ்சு போயிடுச்சு, சர்ச்சுக்கு கட்ட முடியாது, அவ்வளவுதான், ஸ்டாப். கொன்னேல் பாஸ் ஏதோ பாவம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஊழியக்காரங்க. குஷ்டரோகி வீட்டிலவே சாப்பிட்டவர், குஷ்டரோகியே தொட்டவர், அவரே ஒன்றும் ஆகலை, இவருக்கு ஒன்றும் ஆகுது, நான் பிடிக்கிற ஊசி போடுங்கன்னு சொல்லி போட்டு அவர் தோல்ல போட்டுக்கிட்டு நேராக கொண்டு வந்து பெட்ல படுக்க வச்சோன்னு அவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், சார் நான் பாஸ் என்ன உங்களை நம்பக்கூடாது, தொல்வா போன்ட்டாரு. சரின்னு வந்துட்டு அவருக்கு என்ன ப்ராப்ளம்னா, குடல் ஃபுல்லாவே கேன்சர் கட்டிங்க, சின்ன 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 கேன்சர் கட்டிங்க, ஆயிரக்கணக்கான கட்டிங்க, மொத்தம் குடலையே எடுத்து வெளியே போட்டுடணும். ஒரு நாள் ராத்திரி ஓன்னு கசரை அழுகுறாரு, பயங்கரமா அழுகுறாரு, புழு துடிக்கலாமா துடிக்கிறாரு. கோபி சார் நைட்டு நீங்க ஜோம் பண்ணிட்டு போனீங்க, வெள்ளையா ஒருத்தர் வந்தாரு, வந்து என் தலையெடுத்து அவர் மடியில வச்சுனாரு. எப்படிதான் தூங்கினேன்னு தெரியல சார், என் மனசெல்லாம் சமாதானமா இருக்கு சார், எனக்கு ஒரு பைபிள் வாங்கி தரீங்களா நீங்க, கொஞ்சம் நல்லா இருக்கு புள்ள அலங்கோலமாயிட்டா, இந்த இயேசு வேணும்னு சொல்லி தூசிச்சுட்டு போமா, இன்னும் ஜோம் பண்ண சொல்ற அப்படின்னு கோபமாவே அவங்க அந்த மாதிரி பேசிட்டாங்க. சரி, என்ன வருது அவங்க வாயில? ஒண்ணு சொன்னாங்க, லைஃப்ல மறக்க முடியாதுயா. ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, நாக்கு கட் பண்ணிட்டாங்க, சுத்தமா பேச்சு இல்லை, மூக்குல டிவி, மானிட்டர்ல தான் என்னுடைய உயிர் வச்சிருக்காங்க, மூச்சு திணறுது, ஏன்னா எச்சம் முழுங்க முடியாது, துப்ப முடியாது, நாக்கு கட் பண்ணிருந்தாலும். இந்த நரம்பலை கட் பண்ணிட்டாங்க, வாய் இப்படி போயிடுச்சு, கை இப்படி போயிடுச்சு, ஐசியூல இருக்கேன், பிரசங்கிக்காம என்னால இருக்க முடியாது. ஒண்ணு எனக்கு வார்த்தை கொடு, பேசவே, இல்லையா என்ன உயிரோடு எடுத்துக்கோ. மலேசியா சபைகள் சார்பாக ஏதேன் டிவிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். ஏதேன் டிவி, ஏதேனில் எப்படி ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை ஏதேனில் ஆரம்பித்து இந்த உலகம் முழுவதும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த சித்தமானாரோ, அதே போல் ஏதேன் டிவி மறுபடி இழந்து போன மகிமையை தேவ மனுஷர்கள் மூலமாக, தேவ ஊழியர்கள் மூலமாக இந்த பூமியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பறைசாற்றும்படியாக கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான பாத்திரம்தான் இந்த ஏதேன் டிவி. இந்த ஏதேன் டிவி தொடர்ந்து வளர ஆதரவு கொடுங்கள். தொடர்ந்து இந்த ஏதேன் டிவியில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சியிலும் பங்கெடுங்கள், பக்தி விருத்தி அடைவீர்கள், அதே நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். சபை பெருக ஆரம்பிச்சு. சபை பெருக ஆரம்பிச்சுதான் நாங்க சொந்த இடத்த, இந்த ரோடு மெயின் பிரிட்ஜி ஒண்ணு வரும், நேர போன பிரிட்ஜி இருக்கு, சரி சரி சரி, அந்த பிரிட்ஜி கட்டிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடு வீடெல்லாம் தட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எங்க வீடு கூட போவோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்க குடும்பமா ஜெபம் பண்ணோம், இந்த வீடு போலன்னா இந்த இடத்த ஆண்டவருக்கே நம்ம கொடுத்துடலான்ட்டு தம்பிங்க கிட்ட அம்மா கிட்ட பேசிட்டேன். சரி, அதே போல போல. அப்போ நாங்க ஜெபம் பண்றோம், இந்த வீடை நம்ம சபை கட்டிடலாம், ஆண்டவர் கொடுத்துடலான்ட்டு சபை விசுவாசிகளோட கூட பேசலாம், எல்லாம் ஓகே பண்ணி பவுண்டேஷன் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 52 நாள்ல நம்ம சபை காட்ட போறோம். சரி, தீர்மானம் நெகேமியா போல. நாக்குல ஒரு வலி வருது, சரி, அது கண்ணாடியில பார்த்தா நாக்குல ஒரு புண்ணு இருக்கு. 52 மணி நேரம் நாங்க சங்கீத ஜபம் பண்றோம், 21 நாள் உபாசம் ஜபம் பண்றோம். இதெல்லாம் பண்ணிட்டு தான் பவுண்டேஷன் போட போறோம். எனக்கு ஒரு சோதனை எப்படி வருது பாருங்க. அந்த சோதனை பின்பலம் என்னன்னா ஆசீர்வாதம். அந்த மாதிரி எனக்கு நாக்குல திடீர்னு ஒரு பொண்ணு எலும்ப ஆரம்பிச்சு. சரி, அப்போ நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், எதுக்கு இது வந்தது அப்படின்ட்டு. அப்புறம் டாக்டர் கிட்ட காட்டோன்னே அது பயாப்சி பண்ணணும். அப்ப பில்டோத்துல பயாப்சி பண்ணும்போது ரிசல்ட் சரியா வரல, நாக்கு இழுத்து கட் பண்றாங்க கொஞ்சம். சரி, பயாப்சி ரிப்போர்ட் சரியில்லை, அப்போலுக்கு அனுப்புறாங்க, அது ரிப்போர்ட் சரியில்லை. அப்புறம் இன்னொரு டாக்டர் போய் பார்க்க சொல்லி பில்டோத் டாக்டர் சொல்றேன், நான் போய் பார்க்கல. ஏன் பார்க்கலன்னா அங்க போன ஒரு 50,000 ரூபாய் செலவாகும் அப்படின்னாங்க. அந்த 50,000 ரூபாய் தான் நான் சபை கட்டிட்டு வந்து என்னுடைய மைண்டு. சரி, ஓகே. அவர் ஒரு நாள் 2 வாரம் வேலை நடந்துகிட்டு சர்ச்சு வேலை ஃபோன் பண்றாரு, ஏன் சார் கோபி எப்படி இருக்கீங்கன்னு. சார் நீங்க யாருங்கன்னா, நான் பில்டோத் டாக்டர் பேசுறேன் அப்படின்னு. இல்லை சார் அப்படியே தான் இருக்கேண்ணா. ஏன் போய் பார்க்கல? இல்லை சார் 50,000 ரூபாய் செலவாகும்னாங்க, நான் போகல அப்படின்னு. சரி, ஓமந்தூர் மவுண்ட் ரோட்ல இருக்கு மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல், இது புதுசா திறந்து இருக்காங்க, நல்லா பாக்குறாங்க, நீங்க போய் அங்க பாருங்க அப்படின்னா.
அப்போ எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் ஒருத்தர் இந்த பீட்டர் பெருமாள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவரு. அவர்கிட்ட சொன்ன உடனே நம்ம தம்பி ஒருத்தன் விஸ்வாஸ் எங்க வேலை செய்யறப்பா வா போலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போனாரு. அங்க பார்த்த உடனே மறுபடியும் அவங்க பயாப்சி பண்ணாங்க. மறுபடியும் கட் பண்ணி பயாப்சி அனுப்புறாங்க. பெயினா பிளட் ஊத்தும், நாக்கு இவ்வளவு பெருசாயிடும். 15 நாள் எதுவும் சாப்பிட முடியாது. 2வது வாட்டி கட் பண்றாங்க. அப்ப சொல்றாங்க ஒரு வாரம் கழிச்சு வாங்க உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குறேன்றாங்க. அப்போ ஒரு வாரம் கழிச்சு நாளைக்கு போக போறோம். நான் லேபுக்குள்ள போறேன். லேபு நர்ஸு பார்த்தாங்க. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னா ரிசல்ட் வேணுமாங்க. சரி பேர் சொல்லுங்கன்னா கோபி அண்ணா. அப்படி ரிசல்ட் பார்த்து என் ரிசல்ட் பார்த்துட்டாங்க. என்னை இப்படி பார்க்குறாங்க. ஏன்னா நான் இப்போ எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேனோ ஒயிட் ஷர்ட்டு தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன். அவங்களால அதை ஏற்றுக்க முடியல போல இருக்கு. அடிக்கடிக்கு அந்த ரிசல்ட் இப்படி பார்த்து என்னை பார்த்துட்டேன்னா சார் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கூட்டுவாங்க, அண்ணா தம்பி யாராவது கூட்டுவாங்க. அம்மா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க சார் உங்களுக்கு நாக்கில் கேன்சர் வந்துருக்கு சார் அப்படின்னா. அப்போது நான் சிரிச்சுக்கிட்டு அப்படியா சரி கொடுமாங்க. ஓ காய்ச்சல் கிடையாதுங்க கேன்சருங்க அப்படின்னா. நான் என்ன காய்ச்சலை சொன்னேன் குடுமா அப்படின்னு. அப்போ நான் சொன்னாங்க அந்த ரிசல்ட்டை சொன்ன எத்தனையோ பேர் மைக்கச்சு கீழே வந்துருக்காங்க, பேச்சு மூச்சு வராது, ஒவ்வொன்று கதிரை அழுவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி சிரிச்சுக்கிட்டே கேட்குறீங்கன்னு கேட்டாங்க. அது அவள் தாம்மா குடும்பம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வரேன். ஹாலில் ஒரு பாஸ்டர் பீட்டர் பெருமாள் அங்கேருந்து குரல் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டா அங்கேருந்து வர்றதுக்கு முன்னாடி கேட்குறாரு. ஆனால் சூப்பர் ரிசல்ட்டுண்ணே அப்படின்னா. கிட்ட வந்தோன்னே என்னன்னு கேட்டார். ஒன்றும் இல்லை கேன்சர் ஆமாண்ணே அப்படின்னா. ஒவ்வொன்று அழுகுறாரு. இந்த நர்ஸ் எனக்கு பின்னாடியே வந்துட்டாங்க. அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க ஏங்க சொல்ல என்னால் முடியல, கேட்டா அந்த மனுஷன் அழுகுறான், ஒரு நாள் மட்டும் எப்படியா சிரிக்க முடியுது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் சிஸ்டர் என் தலையில் இருக்கிற ஒரு முடியாவது கீழே விழணும்னா அவர் செத்து இல்லாமல் விழாது, அவர் அனுமதிக்காம முடியாது. இந்த கேன்சர் என்கிட்ட வரணும்னா அவர் அனுமதிச்சிருக்கிறாரு, என்கிட்ட வந்திருக்கு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நான் சாக மாட்டேன், உயிரோடு இருப்பேன் அப்படின்னு. இது 52 நாள்ல சபை கட்டும் போது இது ஒரு பெரிய சோதனை. ஊழியத்துல ஒவ்வொரு படி வரும்போது ஒவ்வொரு சோதனைக்குள்ள. அதை போய் வீட்டுல போய் சொல்லும்போது என்ன சொன்னாங்க? மனைவி ஃபர்ஸ்ட்ல யாருக்கும் சொல்லவே இல்லை. பயப்படுவாங்கன்ட்டு. அது ஒரு அல்சர் பொண்ணு. ஸோ ஒரு ட்ரீட்மெண்டா எடுத்தீங்களா இல்லை ட்ரீட்மெண்ட் எடுக்கலையா? உடனே அவங்க என்ன சொன்னாங்க? ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஆப்ரேஷன் பண்ணணும், அட்மிட் ஆக சொன்னாங்க. சரி. அப்போ நான் வந்து அல்சர் தான், இது வயிறு அல்சர்னால வந்தது அப்படின்னு அம்மாவுக்கும் மனைவிக்கும் சொல்லிட்டு இருந்தேன். சரி. அப்புறம் ஆப்ரேஷன் 2-3 மாதம் அட்மிட் பண்ணணும், அட்மிட் ஆகி சொல்லிட்டாங்க. ஸோ அட்மிஷன் ஆன பிறகு அவங்க போகும்போது பேசிக்கிறாங்கல்ல டாக்டருங்க, தெரிஞ்சிச்சு. அப்போ ரொம்ப ஃபீல் ஆயிட்டாங்க, அழுதாங்க. ஆனால் ஒரு காரணம் உண்டு அங்கே போனதுக்கு, கர்த்தர் கொண்டு போனதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு 5 பேர் ரட்சிக்க போனோம். அது என்ன கொண்டு போனதா முடியும்னா அவர் தீர்மானம் போல இருக்கு. ஏன்னா கேன்சர் நோயாளிகிட்ட பக்கத்தில் உட்காந்து பேச முடியாது. விதவிதமான கேன்சர் இருக்கும். இந்த பக்கம்லாம் சாப்பிட்டு ஒருத்தர் பல்லு அப்படியே தெரியும், ஒன்றுமே இருக்காது. இந்த உதடெல்லாம் தொங்கி போயிருக்கும், அப்படியே பீஸ் பீஸா ஒவ்வொருத்தருக்கும். ஒரு பயங்கரமா இருக்கும். சில பேஷண்ட் எல்லாம் பக்கத்துல போகவே முடியாது. ஆனா அந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்ல போகணும் தான் என்ன கொண்டு போயிருக்கிறது. இது எந்த வருஷம் நடந்தது? 2015. அப்படியே நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறீங்க, செலவு நிறைய வரும்ல. அதெல்லாம் அரசாங்க ஹாஸ்பிட்டலு எனக்கு கலைஞர் காப்பீடு திட்டம் இருந்தது. ஒன்னொன்னு சொல்ல போனோன்னா எல்லாம் என்ன நினைச்சாங்க, கொன்னேல் பாஸ் வந்து முடிஞ்சு போயிடுச்சு, சர்ச்சுக்கு கட்ட முடியாது, அவ்வளவுதான் ஸ்டாப். கொன்னேல் பாஸ் ஏதோ பாவம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஊழியக்காரங்க இந்து மக்களாவது பாவம் ஆகினாங்க. ஆனா இவங்க அப்படி இல்லை. ஆனா அங்க நிறைய ஊழியக்காரங்க வந்து எனக்கு காணிக்க கொடுப்பாங்க. டெய்லியும் அந்த காணிக்க வரும், 5000 10,000 வரும். அப்படியே உடல் வேலைக்காரங்களுக்கு கொடுப்பேன். சபை வேலை நிப்பாட்ட கூடாது. ஆனா அதுல இருந்து நான் ஒரு மருந்து வாங்கல. பெரிய கிருபை என்னன்னா 52வது நாள் நான் ஆப்ரேஷன் பண்ண டிஸ்சார்ஜ் ஆகுறேன், சபை கட்டு முடிக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல மிகப்பெரிய அற்புதங்கள் நடந்துச்சு. 52 நாள் முடிக்கப்பட்டுச்சுன்னா எப்படி அந்த பணங்கள்லாம்? அதான் டெய்லி இந்த காணிக்கைகள் தான். டெய்லி எனக்கு காணிக்கை வரும். உடனடிக்காரன் சாயந்தரம் வந்துடுவான் வேலை முடிச்சுட்டு.
அவன் கையில் கொடுப்பேன், நாளைக்கு வேலையை நடத்து, நாளைக்கு வேலையை நடத்து, நாளைக்கு வேலையை நடத்து. அப்படி கட்டப்பட்டது. பால்கனி டைப்பில் தான் கட்டிருப்போம். 2015 கட்டி முடிக்கிறீங்க. ஆமாம். ஸோ 52 நாள் முடிச்சு வரும்போது சர்ச்சும் கட்டி முடிச்சிடுறீங்க. கட்டி முடிச்சேன். பட் அந்த ஹாஸ்பிட்டல் அனுபவம் அது எப்படி இருந்துச்சு? மறக்க முடியாத அனுபவங்கள். ஓகே ஓகே. என்ன மறக்க முடியாத அனுபவங்கள்னா, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் எங்கே கொண்டு போனாலும் ஒரு நோக்கம் உண்டு. இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. எப்படின்னா, ஒருத்தர் சேட்டு அவர் இந்த ஃபுல்லாக பார்க்க போட்டு சாப்பிட்டு இந்த பல்லு வெளியே தெரிய ஆரம்பிச்சு. ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன் அவர். அவங்க ஒய்ஃப் அவர் பார்க்க வரும்போது மதியானத்தில் சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க. அங்கே வாசல் வச்சுட்டு கிட்ட கூட வராமல் அப்படியே போயிடுவாங்க. ஓகே ஓகே. அவர் சொல்லுவார், அழுவார், எங்கள் ஒய்ஃப் பாரு, மனைவி பிள்ளைங்களுக்கு தான் எல்லாம் சுற்றி சம்பாதிச்சு சேர்த்து வச்சேன், ஆனால் பக்கத்தில் கூட வர மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி அழுவார். ஒரு நாள் அவருக்கு ஊசி போட்டு படுக்க வச்சுட்டாங்க. ஊசி போட்டு ஆப்ரேஷனுக்கு அனுப்பணும். ஆப்ரேஷன் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டாங்க, ஊசி போடுறாங்க, மைக்கச்சு கீழே வந்துட்டாரு. நர்ஸு கத்துறாங்க, ஐயோ வந்து தூக்குங்க தூக்குங்கன்னு சொல்லி. அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஓடி போய் தூக்கணும் பாருங்க. நர்ஸு, சார் குரூப் சார் நீங்கள் போங்க, உங்களுக்கு நாக்கில் கேன்சர் இருக்கு, எஃபெக்ட் அதிகமாகும், நீங்கள் போங்க அப்படின்னு. விடுங்க சிஸ்டர் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி. இல்லை சார் நீங்கள் கேளுங்கண்ணா. சிஸ்டர், என் இயேசு குஷ்டரோக வீட்டிலவே சாப்பிட்டவர், குஷ்டரோகியே தொட்டவர், அவரே ஒன்றும் ஆகலை, இவருக்கு ஒன்றும் ஆகுது, நான் பிடிக்கிற ஊசி போடுங்கன்னு சொல்லி போட்டு அவர் தோலில் போட்டுக்கிட்டு நேராக கொண்டு வந்து பெட்டில் படுக்க வச்சோன்னு அவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், சார் ஜீசஸ் நான் பார்த்ததில்ல, ஆனால் உங்கள் மூலமா ஜீசஸ் நான் பார்க்குறேன் சார், எனக்கு ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. அவர் இயேசுவை ஏற்றுக்கினார் அவர் அன்னைக்கு. ஸோ அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நான் டெய்லி பைபிள் படிப்பேன், எல்லாம் தூங்குவாங்க நைட்டில், ஆனால் நான் பைபிள் வந்து இயேசுவ நிருபங்கள் இருக்கும், வாக்கு தத்தங்கள் ஒரு டைரியில் சொல்லி சொல்லி எழுதுவேன், ஜீவனை குறித்து எழுதுவேன் வாக்கு தத்தங்கள். அப்போ இவங்க எழுந்து பாத்ரூம் போகும்போது வரும்போது என்னை பார்ப்பாங்க நான் பைபிள் படிக்கிறது. அப்படி எதிர் ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் அட்மிட் ஆனவொன்னே என்னோட எதிர் பெட்டில் வந்து ஒரு கட்சி தலைவர், ஏடிஎம்கே தலைவர், அவர் சோழிங்கூர் மணி என்ன பிராமிஸ் பேச்சாளர், அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் பேசும்போது வாலிப வயசுல இளையராஜா வந்து அவருக்கு 6 மணி வாசிப்பாராம். அந்த மாதிரி பேச்சாளர் அவரு என்னோட எதிர்பேட்டு. அவரு என்னை கூப்பிட்டாரு, தம்பி நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு. நான் பாஸ் செய்யறேன். உங்களை நம்ப கூடாது, தெளிவா போன்ட்டாரு. சரின்னு வந்துட்டு அவருக்கு என்ன ப்ராப்ளம்னா, குடல் ஃபுல்லாவே கேன்சர் கட்டிங்க, சின்ன 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 கேன்சர் கட்டிங்க, 1000கணக்கான கட்டிங்க, மொத்தம் குடலையே எடுத்து வெளியே போட்டுடணும். போட்டு மோஷன் பை இந்த பக்கம் வச்சிடணும், யூனியன் போற பை இப்படி வச்சுக்கணும். இந்த மோஷன் யூனியன் வந்தா இந்த பையில வந்தாலும் பையில இருந்து கீழே ஊத்திக்கணும் இப்படி. அந்த மாதிரி கண்டிஷன். இந்த கண்டிஷன்ல அவர் ஆப்ரேஷன் வேணும்ன்றாரு. நான் அப்படியே செத்து போறேன், எனக்கு வேணும் வச்சுருந்தாரு. ஒரு நாள் ராத்திரி ஓன்னு கசரை அழுகுறாரு, பயங்கரமா அழுகுறாரு, புழு துடிக்கலாமா துடிக்கிறாரு. உடனே நர்ஸ் இருந்தாங்க, நர்ஸு கிட்ட போய் சொன்னேன், அம்மா கொஞ்சம் ஊசி போடுமா, அவருக்கு ரொம்ப கத்துறாரு சார், டாக்டர் எழுதாம நாங்கள் நைட்டில் எதுவும் பண்ண முடியாது சார். இன்னுமா துடிக்கிறாரம்மா. ஆமாம் சார், நாங்கள் போட முடியாது சார். அப்போ நான் சொன்னேன், நான் சொல்கிறேன்ல டாக்டர், நான் பேசிக்கிறேன்னு, நான் பார்த்துக்கிறேன் யார் வந்தாலும் அப்படின்னு. சார் அந்த ஊசி போட்டு அவர் பிறந்த மேனியை படுக்கணும், உடம்பெல்லாம் தேய்ச்சி விடணும் சார் அப்படின்னா. நான் செய்கிறேம்மா அப்படின்ட்டு. அப்புறம் அவர் பிறந்த மேனியை படுக்க வச்சு அன்னைக்கு ராத்திரி உடம்பெல்லாம் நல்லா தேய்ச்சி வச்சு படுக்க வச்சுட்டு வந்துட்டேன். வந்து படுத்துட்டேன். காலைல என் கால் ஒருத்தர் மேல் படுது. என்னோட அந்த கண்ணு திறந்து பார்த்தா இவரு டிஃபன் வாங்கி வச்சுன்னு உட்காந்து இருக்கிறாரு. ஐயா எழுந்துருங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன இல்லை தம்பி எழுந்துருங்க, டிஃபன் சாப்பிடுங்க. சரி சாப்பிட்டுட்டு என்ன எனக்கு அந்த இயேசு பற்றி கொஞ்சம் சொல்றீங்களான்னு கேட்டாரு. இப்போ ஆண்டவர் பற்றி சொன்னோன்னே அவர் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு அவர் கடைசியாக சொன்னார், நீங்கள் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், உங்கள் கையால் ஞானஸ்தானம் எடுத்து நான் சொல்ல போகிறேன். அதே போல் இந்த நர்ஸு அவங்க ஒரு நாள் ராத்திரி பயங்கரமா அழுகுறாங்க, ஒரு சத்தம் கேட்குது. அப்புறம் பார்த்தா போய் அந்த ரிசப்ஷன் ஹால் இருக்கு, அதுல அழுகுறாங்க உட்காந்துருக்கு. நான் போயிட்டு சிஸ்டர் பேசு சிஸ்டர் அப்படின்னா, நான் சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு. இல்ல ஏன் அழுகுறீங்க? மறுபடியும் ஆவியானவரை எழுப்புறாரு, போய் பேசு. அது ஒரு திட்டிகிட்டே இருக்காங்க, போய் பேசுடா அப்படின்னா. அப்புறம் போய் பேச, சிஸ்டர் நீங்க எதுவுமே நான் கேட்கல, என் ஆண்டவர் சொன்னாரு உனக்காக ஜெபிக்க சொல்றாரு, 2 நிமிஷம் நான் ஜெபிச்சுட்டு போறேன் அப்படின்னா. அப்படியே மௌனமா இருந்துட்டாங்க. சின்ன வார்த்தை,
என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு. ஐயா, என் குழந்தை பிறந்த 3 மாசம் குழந்தை திருநெல்வேலியில என் கணவன்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். என் புருஷனுக்கு யாரும் இல்லை, எனக்கும் யாரும் இல்லை. நாங்கள் திரும்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் எங்கள் ஜாதி வெவ்வேறு ஜாதியெல்லாம் பிரிச்சுட்டாங்க. யாரும் வந்து சேரல எங்கள் கூட. நாங்கள் தனியாக ஒரு இடத்துல வாழ்கிறோம். இந்த 3 மாதம் குழந்தை வச்சு நான் ஒரு ஒன்றியே இருக்கிறாரு. எனக்கு வேலை மாற்றிட்டு இங்கே போட்டாங்க. 6 மாதம் ஆச்சு என் குழந்தை பார்த்து. நிம்மதி இல்லை, தூக்கம் வர மாட்டேன். அதை நினச்சா எனக்கு லோ ப்ரெஷராக இருந்து என்னால் முடியல அப்படின்னு அழுகுறாங்க. சரி நான் ஜாப் பண்ணிட்டாங்க. ஜாப் பண்ணுங்க அப்படின்னு ஜாப் பண்ணிட்டு வந்து படுத்தேன். அதே மாதிரி மறுநாள் காலையில் இவங்க காலாண்ட உட்காந்துருக்காங்க டிஃபன் வாங்கி வச்சுட்டு டியூட்டி முடிச்சுட்டு. சிஸ்டர் என்ன ஆச்சுன்னா, நீங்கள் வந்து சாப்பிடுங்கன்னு. சாப்பிட்டது பிறகு கோபி சார் நைட்டு நீங்கள் ஜாப் பண்ணிட்டு போனீங்க, வெள்ளையா ஒருத்தர் வந்தார், வந்து என் தலையெடுத்து அவர் மடியில் வச்சுனாரு. எப்படி தான் தூங்கினேன்னு தெரியல சார், என் மனசெல்லாம் சமாதானமாக இருக்குது சார், எனக்கு ஒரு பைபிள் வாங்கி தரீங்களா நீங்கள். அவங்க தான் சொன்னாங்க ஆரம்பத்தில், நான் மதம் மாற்ற வந்துட்டீங்களா உள்ளன்னு என்ன கேட்டாங்க. லாஸ்ட்டுக்கு அவங்க பைபிள் வாங்கினாங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச சாட்சி, ஒரு சாட்சி வாழ்க்கையில லைஃப்ல மறக்க முடியாத ஒரு சாட்சி. ஓகே ஓகே. ஒரு அம்மா என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் பாஸ்டங்கெல்லாம் வந்து என்ன பார்க்கறது, ஜோ பண்றதை பார்த்து ஒரு அம்மா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கிட்ட கூப்பிட்டாங்க. ஐயா நீங்க பாஸ்டரான்னு கேட்டாங்க. ஆமாம் பாஸ்டர். என் மகளுக்கு ஒரு ஜோம் பண்றீங்களான்னு கேட்டாங்க. அம்மா லேடிஸ் வார்டில் வர முடியாது, நீங்க வெளியே கூப்பிட்டுவாங்க ஜோம் பண்றேன். அப்போ சரி நான் கூப்பிட்டு வந்துட்டு வீல் சேர்ல தள்ளிட்டு வரணும். அவரும் கணவருக்கு வந்து கால் அடிபட்டு நொண்டி நடக்கிறாரு. அப்போ வீல் சேர்ல தள்ளிட்டு வரேங்க. தள்ளிட்டு வந்து இந்த பக்கம் மண்டை ஓடு கிடையாது அந்த மகளுக்கு. நான் நினைச்சேன் பிறக்கும் போது இப்படி எல்லாம் பிறந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அம்மா என்னாச்சு, எதுக்காக ஜோம் பண்ணோம் அப்படின்னு. ஐயா எனக்கு 2 பிள்ளைங்க. பையன் இன்ஜினியர் படிக்கணும்னா படிக்க வச்சுட்டோம். சரி. இந்த மகள் டாக்டர் படிக்கணும்னா டாக்டரும் படிக்க வச்சுட்டோம். இவர் டாக்டர் ஆயிட்டா. யாருமா நான் கேட்கறேன், இந்த மகளா டாக்டர் என்ன? ஆமாயா இந்த மகள் தான். ஏன்னா எலும்பு தோலுமா இருக்கா, இந்த பக்கம் மண்டை ஓடு கிடையாது. ஒரு எலும்பு மேல ஒரு தோல் போத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கா. உண்மையில இந்த மகன் தான் கேட்கிறேன். ஆமாயா இந்த மகன் தான். அப்போ போட்டோ காட்டுறாங்க. போட்டோ பார்த்தோன்னா சினிமா நடிகை சௌந்தர்யம் மாதிரி அழகு. எனக்கு ரொம்ப பேஜராயிடுச்சு. அம்மா என்னம்மா சொல்றீங்க, என்ன வச்சேன்னு கேட்டா, ஐயா இந்த மகன் டாக்டர் ஆயிட்டா, அசோக் நகர்ல கிளினிக் வச்சா. அவங்க அப்பா கூட ஒரு நாள் காலையில கிளினிக்கு போனோன்னு ஸ்கூட்டர்ல போயிட்டு இருந்தேன். ஒரு லாரிக்காரை வந்து தட்டிட்டாயா, அப்படியே பிளாட் பக்கத்துல விழுந்து மண்டையில அடிபட்டு 41 நாள் கோமால இருந்துட்டாயா. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல 21 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டோம்யா. எங்களால முடியல, எங்க கூப்பிட்டு வந்துட்டேயா அப்படின்னு. நான் கேட்டேன் நீங்க கிறிஸ்டின் தானே? ஆமாய்யா. எத்தனை வருஷம் ஆச்சு ரசிக்கப்பட்டு அப்படின்னு கேட்டேன். 20 வருஷம் ஆச்சு. நான் கேட்குறாங்க, இந்த இயேசு என்ன நம்புறீங்க நீங்க அப்படின்னு கேட்டேன். வேணும்னு கேட்டாங்க. இயேசு என்ன நம்புறீங்கன்னு. ஏன் கேட்கறேன். என்னென்னாமா பணத்து போச்சு, சந்தோஷம் போச்சு, நிம்மதி போச்சு, நல்லா இருக்கிற புள்ள அலங்கோலமாயிட்டா, இந்த இயேசு வேணும்னு சொல்லி தூசிச்சுட்டு போமா, இன்னும் ஜாம் பண்ண சொல்ற அப்படின்னு கோபமாவே அவங்க அந்த மாதிரி பேசிட்டாங்க. சரி என்ன வருது என் வாயில. இப்போ ஒன்று சொன்னாங்க, லைஃப்ல மறக்க முடியாதுயா. அது வரைக்கும் என்னோட கேன்சர் தான் பெரிய வியாதி, நான் தான் வந்து விசுவாசத்துல நிக்கிறேன், எனக்கு இருக்கிற விசுவாசம் யாருக்கு இல்லை அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது வரைக்கும் அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஐயா என் மகளை இப்படியாவது பார்க்க ஆண்டவர் கிருபை செஞ்ச நன்றியாங்க. என்ன விசுவாசம். அழகான மக அலங்கோலம் ஆயிட்டா, மனமும் போச்சு, நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, ஆனா கர்த்தருக்கு மகிமை என்றாங்க. அப்போ நான் என்னம்மா பண்ணணும் அப்படின்னு. என் மகன் 2 இட்லி சாப்பிட்டா டாக்டர் காப்பாத்துறேன்னு சொல்றாங்க ஐயா. அவன் சாப்பிட மாட்டேன்டா ஐயா. சரி நான் ஜோம் பண்றேன். அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, ஆலின் அந்த மாதிரி ஆலின் அங்கிள் ஜோம் பண்ணுவார், பாஸ்ட் அங்கிள், நீ இட்லி சாப்பிட்டேன்னு அந்த மகன் பீண்டு. நான் சொல்றேன், ஆலின் நான் செபிக்கிறேம்மா, நீ சாப்பிடன்னா இப்படி இப்படி வந்து ஆண்டு ஒரு டேய் அவள் சூழ்நிலை உனக்கு தெரியல அப்படின்னு ஆவியானவர் என் கூட பேசுறாரு. அவ தொண்டைக்குள்ள வந்து சுருங்கிச்சு. 41 நாள் எதுவுமே போல உள்ள. இப்போ திடீர்னு சாப்பிடுறது எப்படி இறங்கும், அவளால முடியல, அதான வேதனை அவளுக்கு அப்படின்னு ஆவியானவர் என் கூட இடைப்படுறாரு. சரி அப்ப நான் சொன்னேன், ஆலின் உன்னால முழுக முடியல அப்படின்னா. ஜென்சி கவலைப்படுறது மக, நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி
2 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணேன், அதிகமாக ஜெபம் பண்ணேன். 2 நிமிஷம் ஜெபம் பண்ண அந்த இட்லி எடுத்து நான் விட்டுனேன். 2 இட்லி சாப்பிட்டு முழுங்கிட்டான். முழுங்கிட்டே அவளை கேட்குறேன், அது நல்லாயிட்டு என்ன பண்ணுவேன் நீ? நான் நினச்சேன் அவள் சொல்லுவா ஹாஸ்பிட்டலில் இப்போ மறுபடியும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு பார்ப்பேன் அப்படின்னு அவள் சொன்னான். அவள் சொல்கிறான், சொல்ல முடியாது சொல்கிறான், நான் ஏசப்பாவுக்கு ஊழியம் பண்ணுவேன் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இந்த நரம்பெல்லாம் வெட்டி போயிடுச்சு. இந்த நாக்கு கட் பண்ணிட்டாங்க உள்ள. இப்போ எனக்கு கொஞ்சம் நாக்கு கிடையாது. அப்படியே? ஆமா. ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி என் மனைவி உங்களுக்கு தெரியுது. சரி. ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்ன நாளே அவன் மனைவியும் தம்பியும் கூப்பிட்டு சொல்றாங்க, நாளைக்கு உங்க ஹஸ்பண்ட் வந்து நாக்கு கட் பண்ணுவோம், பேச்சு வராமல் போயிடலாம், கேரண்டி கிடையாது, இந்த கை வராது, 6 மாசம் ஒரு பொம்மை மாதிரி நீங்க வச்சு பார்த்துக்கணும் அவள்தான் அப்படின்னு என் மனைவியும் தம்பியும் கூப்பிட்டு சொல்றாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அவங்க போனவங்கன்னா 12 லட்சம் கேட்குறாங்க, ஆனா கேரண்டி கிடையாதுன்ட்டாங்க. ஸோ ட்ரை பண்றோம் ஆனா கேரண்டி கிடையாது, 12 லட்சம் செலவாகும். அப்போ நான் சொன்னேன் அதெல்லாம் வேணாம். அப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, நாக்கு கட் பண்ணிட்டாங்க, சுத்தமா பேச்சு இல்லை, மூக்குல டிவி, மானிட்டர்ல தான் என்னுடைய உயிர் வச்சிருக்காங்க, மூச்சு திணறுது, ஏன்னா எச்சம் முழுங்க முடியாது, துப்ப முடியாது, நாக்கு கட் பண்ணிருந்தாங்க. இந்த நரம்பலை கட் பண்ணிட்டா வாய் இப்படி போயிடுச்சு, கை இப்படி போயிடுச்சு, ஐசியூல இருக்கேன். இந்த அம்மா ஐசியூல வராங்க. வந்த உடனே என் தம்பி பக்கத்துல நிக்கிறாங்க. வந்து பார்த்து, இவர் பாஸ்டரே தானே? ஆமா ஆமா, என்னாச்சு இவருக்கு அப்படின்னு. அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது எனக்கு கேன்சர்ன்ட்டு. அவனா நினைச்சாங்க நான் சோசியல் சர்வீஸ் பண்றவங்க போல இருக்கு உள்ள அப்படின்னு நினைச்சிட்டாங்க அவங்க. ஐயாக்கு என்ன ஆச்சுன்னப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க ஓன்னு கதறினாங்க, பாஸ்டரையா உங்களுக்கா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் கோமால அடிக்கடிக்கு போயிடுவேன். திடீர்னு ஒரு வாட்டி, அது என்ன டைம்னு கூட தெரியாது, என் கால் வந்து ஐஸ் மாதிரி சில்லுன்னு நனைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே கண்ணை திறந்து பாக்குறேன், என் காலை பிடிச்சி அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களோட கண்ணீரெல்லாம் என் காலில் ஊத்திக்கிட்டு இருக்கு. எதுக்கு நம்ம என் காலை பிடிச்சி அழுகுறாங்கன்னு சொல்லி அந்த காலை அப்படி ஆட்டினேன். பார்த்தாங்க, கை வச்சு இப்படி கூப்பிட்டேன், கிட்ட வந்தாங்க. ஓமஜால கேட்குறேன், என்னாச்சு? ஐயா என் மகளுக்கு இன்னொரு பக்கம் ஸ்கேன் எடுக்க போறாங்களா? சரி, ஐசியூல இருக்கையா, அத நல்ல ரிப்போர்ட் வந்ததான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க ஐயா டாக்டருங்க. என் மகளுக்கு நல்ல ரிப்போர்ட் வரணையா, இங்க ஜெபிக்கிறவங்க யாருமே இல்லை எனக்காக, எனக்கு தைரியம் சொல்ல கூட யாரும் இல்லையா. ஆனா இங்க நீங்க இருக்கீங்க, ஆனா உங்களால பேச முடியாது, ஆனா உங்க மனசுல ஜெபம் பண்ணலாம்ல எங்களுக்காக. ஐயா என் மகளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாங்க உயிரோடு இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி அழுதாங்க. அப்ப நான் சொன்னேன், அந்த அம்மாவை தட்டினேன். உண்மையில சொல்லி இப்போ நான் அவர் கூட ஜெபம் பண்றேன், நிச்சயமா தெய்வம் ஜெயித்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா போயிட்டாங்க. அப்போ அந்த கண்ணை மூடிட்டு அழுதுகிட்டே சொன்னேன், ஆண்டவரே அந்த அம்மாவுடைய கண்ணீர் என்னால பார்க்க முடியல, உனக்கு ஒரு உயிர் வேணும்னா என் உயிரை எடுத்துக்கங்க, அந்த அம்மா மகளுடைய உயிரை கொடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு கண்ணை மூடிட்டேன். மறுபடியும் என் கால் சில்லுன்னா இருக்கு, எப்போ தூங்கிட்டேன்னு தெரியல. மறுபடியும் கோமால போயிட்டேன். மறுபடியும் கண்ணை திறந்து பார்த்தா அந்த அம்மா கால் பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ ரிப்போர்ட் நல்லா வரல போல இருக்கு. சரி, இந்த அம்மாக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஆண்டவரே பேச முடிஞ்சா கூட நம்ம ஒரு வசனத்தை சொல்லி தைரியத்தை சொல்லலாம், இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னன்னா அந்த அம்மா கிட்ட வந்துட்டு, அசையா ஸ்கேன் எடுத்தாங்க ஐயா, தேவன் நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்க ஐயா. அப்பதான் நினைச்சேன், நம்ம மரண படுக்கையில கூட ஒருத்தருக்காக ஜெபிக்க முடியும். இன்னொரு சாட்சி இருக்கு, ஒருத்தருக்கு ராஜான்னு ஒருத்தர் இந்த கணையத்துல கேன்சர்னால கட்டி வச்சா ஸ்வெட் ஆயிடும்னு சொல்லிட்டு 3 மாசமா ஆபரேஷன் பண்ணாம வச்சிருக்காங்க. எனக்கு முன்னாடி ஒரு நாள் ராத்திரி நான் ஆண்டவருடைய பாட்டு பார்த்துட்டே இருக்கேன். அவர் வந்து பார்த்துட்டாங்க, இயேசுவை ஏங்க இப்படி செத்துல இது பண்ண அடிக்கிறாங்கன்னு கேட்டாரு. உனக்கு தெரியாதா அப்படின்னு. இல்லண்ணா அப்படின்னு. அப்புறம் இயேசு பத்தி அவர் சுவிசேஷன் சொன்னேன் இன்னைக்கு ராத்திரி. அப்ப சொன்னாரு, உன்னையே நாங்க கொண்டு வரணும் ஆண்டவர் அப்படின்னு கேட்டாரு. உங்க இயேசு உன்னை நல்ல வாழ்க்கைக்கலாம், உங்களையும் கொண்டு வந்தாரு, உனக்காக கொண்டு வந்திருக்கலாம் பேர் அப்படின்னு. அப்போதான் ஒரு செய்யினேன். ஆனா நான் 3 மாசம் ஆச்சு. எங்க அம்மா எங்க அண்ணன் என் கூடவே இருக்கிறாங்க. என் மனைவி பிள்ளைங்க எல்லாம் பட்டினியா இருக்காங்க கிராமத்துல.
இவங்களும் சாப்பாடு கஷ்டப்பட்டுட்டு இங்கே யாராவது வந்து அவங்க கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு என் கூட இருக்கிறாங்க. எங்க நிலைமையே ரொம்ப மோசமா இருக்கு. இந்த ஆபரேஷனும் நடக்க மாட்டேங்குது. இந்த இயேசு எங்களுக்கு அற்புதம் செஞ்சாரண்ணா, இந்த இயேசு பத்தி எங்க கிராமம் ஃபுல்லா சொல்லுவானா அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வரும்போது நீ டிஸ்சார்ஜ் ஆகிடுவேன், கர்த்தர் உனக்கு ஆப்ரேஷன் இல்லாம சுகமாக்குவாரு. நீ சொல்ற மாதிரி அப்படியே நடந்துச்சுன்னா நான் இயேசுவை ஏத்துக்கிறேன் அப்படின்னாரு. நான் அதே மாதிரி ஐசிக்கு போயிட்டேன். இவருக்கு மறுநாள் டாக்டர் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டுட்டு நான் அந்த ஒரு பேஷண்ட் வந்து 6-7 டாக்டர் உட்காந்து பார்ப்பாங்க. ஒன்று நரம்பியல் டாக்டர், மயக்க டாக்டர், ஹார்ட் டாக்டர், சர்ஜன் டாக்டர், இப்படி 6-7 டாக்டர் வச்சுதான் பேஷண்ட் உட்கார வச்சு முடிவு எடுப்பாங்க. அப்போ இவங்க அந்த 6-7 பேர் உட்கார வச்சு முடிவு எடுக்கும் போது மறுபடியும் ஒரு வாட்டி ஸ்கேன் எடுக்கலாம் சொல்லி ஸ்கேன் எடுத்திருக்காங்க, அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ இவருக்கு ஸ்கேனுக்கு போகும்போது ஜோம் பண்ணிருக்காரு, ஆண்டவரே இயேசுவே, கோபி என்ன சொன்னாரு, நான் உங்களை கடவுள்னு நம்புறேன், என் பாவம் மேல மன்னிச்சிடுங்க, இன்னைக்கு நீங்க அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு ஸ்கேனுக்குள்ள போயிட்டு இருக்காரு. ஸ்கேன் எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்காரு ரிப்போர்ட். கொடுத்தோன்னே டாக்டர் கேட்கறாங்க, எங்களுக்கு தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயாவது வெளியே போனேன்னு கேட்டுருக்காங்க, எங்களுக்கு தெரியாம வேற மருந்து ஏதாவது சாப்பிட்டாங்கன்னு கேட்டுருக்காங்க. இல்ல சார், ஏன் சார் இதெல்லாம் கேக்குறீங்கன்னா, கேன்சரே காணுமே கணக்குல அப்படின்றாங்க. இப்ப அது நான் ஒரு வாரம் கழிச்சு நான் மேல இருந்து வார்டுக்கு வீல் சேர்ல தள்ளிட்டு வராங்க அந்த டிவி எல்லாத்தோட. அவர் 2 பை தூக்கின்னு டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு வெளியே வராரு. என்னை பார்த்துட்டு அந்த 2 கை கட்ட போட்டு காலு கெட்டுமா குச்சாளுத. அப்போ அந்த சாட்சி சொல்றாரு. ஏகப்பட்ட விராக்கள்ல அவ்வளவு சாட்சி உங்களுக்கு. பட் ஆனா உங்களுக்கு இந்த கேன்சர் நாக்கு இதானதுன்னா ரொம்ப மனசளவுல பாதிக்கப்பட்டாலும் மூலமா கர்த்தர் செய்த காரியம் பெரிய அளவுல. ஆமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து கீமோ கொடுப்பாங்க. ஓகே. 2வது ரேடியேஷன் கொடுப்பாங்க. இது 2 கண்டிப்பா கொடுத்தாகும். ஆனா எனக்கு ஆபரேஷன் பண்ண பிறகு டாக்டர் கேட்கறாங்க, பேசிக்கிறாங்க, இவருக்கு ஃபர்ஸ்ட் கீமோ கொடுக்கலாமா ரேடியேஷன் கொடுக்கலாமான்னு. அப்போ நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே நீங்க ஆபரேஷன் பண்ணிக்க சொன்னீங்க, பண்ணிக்கிட்டேன், அட்மிட் ஆக சொன்னீங்க, அந்த ஆனா எனக்கு கீமோ வேணாம், ரேடியேஷன். ஆனா அது வந்து ரொம்ப பாதிப்பு. ஓகே ஓகே. அதை நான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு, இவங்க என்ன பண்றாங்கன்னா 4 டாக்டர் ஆபரேஷன் பண்ணவங்க சீஃப் இவருக்கு மேல ஒருத்தருக்காரு. அப்புறம் என்னோட லிஸ்ட் அவர் கையில கொடுக்குறாங்க, இப்போ இருக்காது நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி சரி சரி. அப்போ அதை படிச்சுட்டு அவங்க கேட்கறேன், சார் கீமோ கொடுக்கலாமா ரேடியேஷன் கொடுக்கலாம்னு கேட்கறாங்க. அப்படியே பார்த்துட்டு இவருக்கு ரேடியேஷன் வேணாம் கீமோவும் வேணாம், இது லட்சத்துல ஒருத்தருக்கு தான் நடக்கும், இவருக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. ஏன் சார் என்ன இல்ல, அந்த லிஸ்ட்ல அந்த ரிசல்ட்ல இருக்கும் வில்லன் இருக்கும், WEL இருக்கும், ஐ இல்ல. ஐக்கு வந்து ஒரு எழுத்து அங்க இருந்ததுன்னா எனக்கு ரேடியேஷன் கொடுத்துருக்கணும், கீமோ கொடுத்துருக்கணும். அந்த ஐ என்ற எழுத்து இல்லாதனால இவருக்கு 2மே வேணாம், இவர் அனுப்பிச்சிருங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து 3 மாசம் பேச்சு இல்லை. சரி சரி சரி. மூக்கு வழியா தான் எனக்கு, டிவி வழியா தான் நீராக வரும், வாய் வழியா கிடையாது. சரி சரி சரி. அப்போ ஒரு சண்டே எல்லாம் சபைக்கு போயிட்டாங்க, நான் மட்டும் வீட்டுல இருக்கேன். ஓகே. அப்போ அழுதுகிட்டே இருக்கேன், எல்லாரும் போயிட்டாங்களான்ட்டு. பீருவா கண்ணாடி இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிக்கி பாக்குறேன், என் வாய் இப்படி இருக்கு, டிவி இருக்கு, கை இப்படி இருக்கு, எல்லாத்தையும் பாக்குறேன். பார்த்துட்டு அப்படியே மனசுக்குள்ள அழுது ஒரே ஒரு வார்த்தை சொல்லுறேன், ஆண்டவரே உம்மை பாடாம என்னால இருக்க முடியாது, உன் வார்த்தை பிரசங்கிக்காம என்னால இருக்க முடியாது. ஒண்ணு எனக்கு வார்த்தை கொடு, பேசவே, இல்லையா என்னை உயிரோடு எடுத்துக்கோ. இன்னைக்கு நாளைக்கு பேசணும், அடுத்த வருஷம் பேசணும், அடுத்த மாசம் இல்லை, நான் இன்னைக்கே பேசணும். மனசுக்குள்ள பேசுறேன், அழுகுறேன், அழுதுகிட்டே மனசுல இருந்து அப்படியே பேசிட்டே இருந்து அப்படியே கண்ணை மூடிட்டு சொல்றேன், இப்போ எனக்கு அற்புதம் நடக்கணும். நீங்க சொன்னீங்களா நேற்று இன்றும் இன்றும் மாறாத தேவன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பன்னு யோவான் 11:40 சொல்லியிருக்கேன். இப்ப நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், நான் பேசுவேன், முதல்ல உன் பேர் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தேம்பி மனசுக்குள்ள சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு அப்படியே அழுது தேம்பினேன். பரிசுத்தாவியானவர் வந்து என் மேல இறங்கினாரு. இறங்கின உடனே இயேசுவே கத்துன பாருங்க, வாய் வந்து கரெக்டா டக்குன்னு. சோ அது வந்து ஒரு 2-3 மாசமா ஆகுதுனாங்களா இது வந்து இது சரியாருது, உடனே அன்னைக்கு ரிலீஃப் ஆயிடுச்சு, கை கீ எல்லாமே ரிலீஃப். முதல் ஊழியுமே மலேசியால தான் வந்து பார்த்து உன் ஒய்ஃப் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, எல்லாருக்கும் ஒரு பிரமிப்பா இருந்தது.
ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஊழியம் மலேசியா தான் போனீங்களா? மலேசியா தான். மலேசியால தான் அப்பதான் ராஜ்குமார் பாஸ். அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் ஏறதா இல்ல அதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா இருக்கு. ஸ்ரீலங்கா வரைக்கும் செகண்ட் டைம். ஓகே 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 ஓகே. ஸோ அங்கதான் அப்படி ஊழியத்துக்கு. ஆமா, அங்க பைபிள் கிளாஸ் போனா இன்னொன்று மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். இந்த கொஞ்சம் நமக்கு இந்த கேன்சல் அது இதெல்லாம் பட்டு ரொம்ப இதுவாக போய் வைக்கலான்னு போறேன். அங்கேருந்து எனக்கு ஆண்டவர் ஊழியத்தினுடைய வழிவாசல் வைத்திருக்கிறார். அங்க ஒரு சர்ச்சில் பேசுறேன். 4th ஸ்டேஜ் கேன்சர் ஒரு பேஷண்ட்டு தொண்டையில டாக்டருங்கெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. என்னவோ பண்ண முடியாது. அந்த அம்மா சாப்பிட்டு 4 மாசம் ஆச்சு. 4 குழந்தைங்க. டெஸ்ட் மணி கேட்குறாங்க. டெஸ்ட் மணி முடிஞ்ச உடனே வந்து காலு பிடிச்சி அழுகுறாங்க. என்னன்னு கேட்டேன், இந்த மாதிரி சொன்னாங்கன்னாங்க. சரி தண்ணி எடுத்துட்டு சொல்லி தேங்காய் போட்டு ஜோம் பண்ணி இது குடிச்சு ஓரமா உட்காரு எல்லாரும் ஜோம் பண்ணிட்டு வருது. ஜோம் பண்ணிட்டு வந்தோடனே பாஸ்டர் எங்க கூட சாப்பிட வரீங்களான்னு கேட்டாங்க. உங்க பாஸ்டர் கேள்வின்னா பாஸ்டர் கூப்பிட்டு போயிட்டு வாங்க பாஸ்டர். இந்தியன் ஃபுட்டுங்க ஒரு இடத்துல கிடைக்கிற ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு என்ன கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி அந்த அம்மா சாப்பிட்டாங்க. நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். இன்னைக்கு வீடோட இருக்காங்க அந்த அம்மா. தேவன் அற்புதம் செஞ்சு. சூப்பர் சூப்பர். ஸோ அப்புறம் 15க்கு அப்புறம் ஃபுல்லாக அப்படியே மினிஸ்ட்ரி இது பண்ண ஆரம்பிச்சிச்சா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஒரு 10 years இல்லை 10 years ட்ராவல். அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நடந்தது? நிறைய மாற்றங்கள். அதுக்கப்புறமா நிறைய அழைப்புகள் ஆந்திரா முழுவதுமா தேவன் பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. நிறைய இடத்துல சாட்சி சொல்ல ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில நல்ல திருமணங்கள் நடத்த கர்த்தர் கிருபை செஞ்சாரு. 2 மகனுக்கும் மகளுக்கும் நல்ல ஒரு பேரம் பேட்டி கொடுத்தாரு. அதே கட்ன சபை வந்து ஒரு நாள் ஆவியானவர் சொல்றாரு, தம்பி கோயில கொடுத்துட்டு உடன் விளைக்கணங்களை கொடுத்துட்டு நீ வெளியே வா அப்படின்னாரு. எப்படி ஆண்டவரே நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்து 7.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ண கட்டினேன். இதெல்லாம் யாரு கொடுத்தாங்கன்னு நீங்க தான் கொடுத்தீங்க. நான் தான் சொல்றேன் வெளியே வந்துடுறாரு. அப்புறம் வெளியே வந்துட்டேன். தம்பி ஒன்றும் சொல்லலையா? ஏன்னா நீங்க செகண்ட் போகும்போது அவர் எதுவும் சொன்னாரா? நீங்க கொடுத்துட்டு வேணாங்க. எல்லாரும் அழுதாங்க. அம்மா அழுதாங்க, தம்பிங்க எல்லாருமே அழுதாங்க. இல்ல ஆண்டவர் கொடுத்துட்டு வெளியே போக சொல்றாரு. நீங்க நல்லபடியா சபை மக்களோட அப்படியே ஆமா கொடுத்துட்டு. ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இங்க ஆரம்பிச்சது ஒரு 2 years வரும், 2 வருஷம். ஓகே ஓகே. இந்த தேவைகள்லாம் நடுவுல இந்த 7.5 லட்சம் நிறைய இந்த சபையை ஆரம்பிக்க நிறைய பண தேவைகள்லாம் இருந்திருக்கும். ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஆமா, இதெல்லாம் எப்படி எப்படிலாம் சந்திக்க. அந்த சபை கட்டும்போது பாத்தீங்கன்னா ரோட்ல 10 போயின்னு இருப்பாங்க. 10 ஃபேனுக்கு காசு கொடுத்துருப்பாங்க. என்ன நீங்க யாருன்னா தெரியாது. ஆண்டவர் இந்த சபைக்கு ஒரு 10 ஃபேன் வாங்கி கொடுத்தாங்க. காசு கொடுத்தாங்க, கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இன்னொருத்தர் வந்தாரு, இந்த வாஸ்கால் எல்லாம் ஃபுல்லா என்ன கொடுக்க சொல்றாரு. அவர் வாஸ்கால் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கதவெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்படி நிறைய மிரக்கல் நடந்தது அந்த சபையில. இந்த சபைக்கு கூட நிறைய தேவைகள் இருந்தது. அது ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் எழுப்பி கொடுத்தாரு. யாருக்கிட்டக்காக போய் எங்க போய் நிக்கல சபைக்காக. ஆண்டவர் எல்லா தேவைகளும் சந்திச்சு. இன்னொரு சாட்சி சொல்லணும் உங்களுக்கு. வட சென்னை ஃபாஸ்டஸ்ட் ஃபெலோஷிப்ல சைக்கிள் இல்லாதவங்க 12 பேர் தேர்ந்தெடுத்து 12 சைக்கிள் கொடுக்குறாங்க. சரி சரி. அதுல நானும் ஒருத்தன். நைட்டு ஃபோன் பண்றாங்க, சண்டே நைட்டு திங்கட்கிழமை ஃபாஸ்டஸ்ட் ஃபெலோஷிப் உங்க பேர்ல சைக்கிள் வந்திருக்கு, நீங்க நாளைக்கு வந்து சைக்கிள் வாங்கிங்க. சரி சரி. எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா ஒய்ஃப் கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறேன். ஆண்டவர் நாளைக்கு எனக்கு ஒரு புது சைக்கிள் கொடுக்குறாரு, டிவிஎஸ் சைக்கிள். நான் இந்த மாதிரி சைக்கிள்ல ஊழியம் பண்ண போறேன் அப்படின்னு எங்க அம்மா கிட்ட எல்லா வீட்டையும் சொல்றேன். சொன்ன உடனே காலை எழுச்சி சுறுசுறுப்பா கிளம்பி பேக் மாட்டிட்டு வரேன், சைக்கிள் வாங்க போறான்ட்டு. எவ்வளவு ஒரு ஊழியக்காரன் வந்தாரு. எங்கயா போறா கொஞ்சம் எழுதி வந்தாரு. இந்த மாதிரி பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல 12 பேர் சைக்கிள் கொடுக்க போறாங்க, அதுல நான் ஒருத்தன். அதுன்னா அப்படியா? சரி நீ எத்தனை வருஷம் ஆச்சு ஊழியத்துக்கு வந்து என்ன கேட்டது. அப்போ நான் வந்து ஒரு 3 வருஷம் இருக்கேன். நான் வந்து எத்தனை வருஷம் இருக்கேன் ஊழியத்துக்கு? இப்ப நீ சீனியர் தான், இப்ப இன்னத்துக்கு அதானே கேட்டேன். இல்ல சொல்லியாது. நீ வந்து ஒரு 10 வருஷம் இருக்கானா? அப்ப நான் தானே சீனியரா? ஆமா. ஆண்டவர் சொல்றாரு சைக்கிள் வாங்கி என் கையில கொடுக்க சொல்றாரு. என்ன பண்ணணும்? ஒண்ணுமே பண்ணல. சைக்கிள் வாங்கி அவர் கையில குடுத்துட்டு நடந்தவே. வந்தோடனே அக்கா ஒரு அக்கா சுசேஷன் சொன்னாங்க. அந்த அக்கா வந்து என்ன கோபி ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லக்கா ஆண்டவர் நல்ல சைக்கிள் கொடுத்தாரு, இந்த மாதிரி கேட்டவொடனே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஏன் கவலைப்படுற? ஆண்டவர் மறுபடியும் இன்னொரு சைக்கிள் கொடுப்பாரு உனக்கு அப்படின்னு.
சரி சரி. 4 நாள் என்னால சோறு இறங்கல, ஒன்றும் மனசுக்கு சரியில்லை. அப்புறம் அந்த அக்கா போய் ஒரு 250 ரூபா கொடுத்து பழைய துரும்பு பிடிச்ச சைக்கிள் எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. முகம் பார்க்க முடியல, இது ரெடி பண்ணியாவது ஓட்டிக்கோ அப்படின்ட்டாங்க. நான் ரொம்ப மதியானம் 12 மணிக்கு கொடுத்தாங்க. நைட்டு 12 மணிக்கு வரைக்கும் எமர்சிட்டு போட்டு ஊற வச்சு ஆயில கழுவி இழி சுத்தம் பண்ணி காலையில எப்படியாவது ஊழிட்டு சைக்கிள்ல போனேன். என் ஆசை சரின்ட்டு நைட்டு 12 மணிக்கு வந்து படுத்துட்டேன். காலைல 4-5 மணிக்கு ஜோம் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டு வந்து பார்க்கறேன், அந்த சைக்கிள் எவனை திருடி எடுத்துன்னு போயிட்டான். தண்ணீர் ஒரு பக்கம், என்னத்த சொல்றது, எந்த சைக்கிளுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்ப ஆண்டு வச்சு இல்ல மகன், நீ வந்து பைக்கு தான் ஓட்டணும். அதுக்கப்புறம் ஆண்டு 7 பைக்கு கொடுத்தாரு. 7 பைக்கு மாத்தி மாத்தி. அதுக்கப்புறம் ஆண்டு ஒரு காரு கொடுத்தாரு. ஒரு வாட்டி அதே நான் சொன்ன, ஒரு வாட்டர்ல பிச்சை எடுத்து பசிக்காக அந்த ஊர்ல எனக்கு மீட்டிங் டிராபிக். சரி டிராபிக் தம்பி வண்டி வந்துருக்குறான், சரி நீங்க இருப்பா டிரைவிங்ல நான் வாட்டர் பாட்டில் வேணும் கடை கேட்டு நான் இறங்க போய் அந்த கடையில வாட்டர் பாட்டில் வாங்கி இப்படி திரும்பி பாக்குறேன், எந்த வாட்டர்ல கை ஏந்தி சாப்பிட்டனும் அதே இடத்துல போய் கார் நிக்கிறேன். அப்ப ஆண்டு நினைச்சு கண்ணீரோட 13 வயசுல இருந்த இடத்துல பிச்சை எடுத்தவன இதே இடத்துல என்ன கார்ல கொண்டு வந்து நிப்பாட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய மீட்டிங்ல பேச வைக்க ஆண்டு. சோ நீங்க தான் உங்க வீட்டுல முதல்ல ரசிக்கப்பட்டீங்க இல்லையா? அம்மா முறைக்கும் இருந்தாங்க, ஒய்ஃபும் போயிருந்தாங்க, பட் நீங்க முழுமையா வந்து உங்களுடைய கூட பிறந்த 5 எல்லாரும் ரசிக்கப்பட்டாங்க. எல்லாம் உங்களை பார்த்தானா? ஆமா ஆமா. அப்படியா? எல்லாரும் ஒவ்வொரு அப்புறமா எல்லாம் லைனா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லைஃபே மாறி இருக்கு இல்ல? ஆமா. எவ்வளோ குடிப்பழக்கம் அதெல்லாம் இருந்து நீங்க உங்க நண்பர்கள் பழைய நண்பர்கள் இறந்துட்டாங்க சொல்றீங்க. சில நண்பர்கள் பார்த்தாங்கன்னா மரியாதை கொடுப்பாங்க. இப்போ கோபின்னு சொல்ல மாட்டாங்க, வாடா போடான்னு பேச மாட்டாங்க. சரி சரி. நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க? ஒருத்தன் பயங்கரமா ஃப்ரெண்ட் அவன். சரி. அவனை நானும் ரோட்ல குடிச்சிட்டு பிளாட்பார்ட்ல கூட படுத்திருக்கோம். அவன் ஒரு வாட்டி ஆட்டோல படுத்துக்கிட்டு இங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, நான் பர்மிஷனுக்காக போய் நிக்கிறேன். நல்லா வயிற்று வீட்டுல நிக்கிறேன். இவன் ஆட்டோல தூங்கிச்சு ஏன்ச்சு என்னை பாக்குறான். கூட இன்னொரு தாண்டக்காரன் நிக்கிறான். அவன் யார் தெரியுமா, என் பழைய ஃப்ரெண்டு, அவன் எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கான் போல இருக்கு. அவன் பெரிய ஆயிட்டான். அப்ப நம்மள குடும்பம் நான் எங்கேயாவது பார்த்தோன்னே பார்த்துட்டேன். அவனை பார்த்தோன்னு பேசுறதெல்லாம் பார்த்து எங்க வந்து குரலை கொடுத்தேன், வேலு. வேலு வான்னு அப்படியே வாங்க, எப்படி இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்க, ஏன்டா அப்படி பண்றேன், நான் உன் ஃப்ரெண்டு. அது கட்டி பிடிச்ச இல்ல அழுக்கா இருக்கேன், கட்டி பிடிச்சிட்டு அவனுக்கு காசு கொடுத்து நல்லா சாப்பிட்ற, ஏன் அப்படி இருக்க, அப்படியே அழுதான். நீ நல்ல வழியா போயிட்டேன், ஆனா என்னதான் நான் மாத்திக்கலாம், இப்படி ஆயிட்டேன். செத்து போயிட்டான், அவனும் செத்து போயிட்டான். கத்தர் உண்மையில சொல்றேன், தாயின் கருவில உருவாதும் அவர் பேர் சொல்லி அழைக்கலாம், நான் தெரிந்து கொள்ளலாம். இந்த லைஃப் எல்லாருக்கும் வருமானு தெரியல. ஸோ எங்க இருந்து ஆண்டவங்களை எங்க எடுத்து எவ்வளவு தூரத்துக்கு நடத்தியிருக்காரு. இன்னைக்கு ஆட உயிருள்ள தேவன் பார்க்க முடியல. நான் காய்கறி விற்கும் போது ஃபிளைட் போவோம். அந்த எந்த காய்கறி பக்கத்துல உட்காந்து பாக்குற ஒரு ஆசைக்கு நிறைவேற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு கிருபை கொடுங்க. ஆனா இன்னைக்கு எத்தனை வாட்டி ஃபிளைட்ல போயிருக்கான்னு எனக்கே தெரியாது. பெங்களூரு போனேன், மலேசியா, ஸ்ரீலங்கா, இப்படி பல முறை லோக்கல்ல நிறைய வாட்டி ஃபிளைட்ல போயிருக்கேன். 2 பிள்ளைங்க என்ன பண்றாங்க? 2 பேர் கல்யாணம் ஆச்சு. ஒருத்தர் பெங்களூர்ல கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்திருக்கேன், பேரன். பையனுக்கு கல்யாணம் பண்ண பையன் இங்கதான் கூட வீட்டுல இருக்கிறாரு. இன்னைக்கு என்ன சொல்றாங்க அவங்க சுத்தி ஃபேமிலி சொந்தக்காரங்க? நாங்க வருவாங்க தானே இல்லு பாக்குறாங்க, கூப்பிடுறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னைக்கு. ஓகே 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 ஓகே. ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப். ஆமா ஆமா ஆமா. சுத்தி சொந்த பந்தம்லாம் அவன் யோசிக்கிறது ஒருத்த மாறினாலும் குடும்பம் மாறிடுச்சு. ஒரு குடும்பத்துல ஒரு நீதிமான் இருந்தா போதான். ஒரு நினைவு பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி நீதிமான்கள் சில ஆபிரம் இதை சொல்லுவாங்க, அந்த பட்டணம் அழிக்க சுதமா கும்பலை அழிக்கும் போது 10 நீதிமான்கள் இருந்தாலும் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன்னு நான் சொல்றேன். ஒரு குடும்பத்துல ஒரு நீதிமான் இருந்தாலும் அந்த குடும்பத்தை காப்பாற்றுவார். அதுதான் அந்த ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமன்றங்கள் தான் நம்ம. அவருடைய இறக்கம் எவ்வளவு பெருசு. நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ரசிக்கப்படுறதுக்கு காரணம் கிருபனுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா ஈவு. நான்லாம் ரசிக்கப்படுறதுக்கு தகுதியே இல்லை. என்னையே ரசிக்கிறோம், என் மேல இறக்கம் வச்சிருக்கேன்னா அதுக்கு பேர் ஈவு.
ஈவனுடைய அதனுடைய பொருள் முழுமையான அர்த்தம் என்னன்னு சொன்னா, நிறைய பேர் தெரியாது தெரியல. ஈவனா என்ன அர்த்தம்னா, போனா போட்டோம்டா பழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லை. அதான் 100% தூக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். சட்டம் அதுதான், எல்லாம் சாட்சி அதுதான். ஆனாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்க சொல்லுவாங்க பாத்தியா, அது எல்லாரும் கிடைக்காது இல்லையா? அந்த மாதிரிதான் எனக்கு கிடைச்சிருக்கு. அம்மா எவ்வளவு சந்தோஷமா நீங்க ஊழியத்துல இருந்தது? அம்மா இப்ப கூட இருக்கிறாங்க. இருக்கிறாங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. அவங்க நிறைய பாடுகளை பார்த்திருக்காங்கல்ல அம்மா. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அந்த மாதிரி தாயெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். இப்ப என்ன சொல்றாங்க? இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஊழியத்துல எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அப்படியா, இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணாத, அது பண்ணாத. வார்த்தையோட பைபிள் வந்து அவங்க பைபிள் நல்லா படிப்பாங்க. டவுட்ஸ் எல்லாம் நிறைய கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க பாக்குற நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நிறைய விசுவாசிகள் ஊழியர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. ஒண்ணுதான் சொல்லுவேன், அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கணும்னு சொல்லுவேன். பைபிள்ல 10 கட்டளை தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணுவையாக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆனா நிறைய பேர் கிறிஸ்துவங்க அது பண்றது கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய சீசர்கள் அப்படியே பிரயாணமா வரும்போது பரிசேயரும் சதுசேயரும் பார்த்து கேட்பாங்க, எப்ப பார்த்தாலும் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்களே, மோசே நியாயப்பிரமாண சட்டம் என்ன சொல்லுது, அவங்க அம்மா அப்பா கனம் பண்ணன்னு சொல்றல, இப்படியே சுத்திட்டு இருந்தா எப்போ அவங்க அம்மா அப்பா போய் கனப்படுத்துவாங்கன்னு கேட்பாங்க அவங்க. அதுக்கு இயேசு பதில் வந்து எப்படி வச்சிருப்பாரு, அவங்களுக்கு ஒரு கேள்வி வைப்பாரு, தாய் தகப்பன கனம் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க, சரி எப்படி செஞ்சா கனம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னுவாரு. அதனால ஒருத்தம் கூட சொல்ல மாட்டான். அப்போ ஜீசஸ் சொல்லுவார் அழகா, என்னைக்காவது அம்மாவை பார்த்து அப்பாவை பார்த்து நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இன்னும் ஏதாவது இருக்குன்னு எவனாவது கேட்டிருக்கீங்களாடான்னு கேட்பாரு. இன்னைக்கோட நம்ம எல்லாருமே பாருங்க, அம்மா அப்பா வயசாகி அவங்களுக்கு என்ன பிடிக்கும் எதை பிடிக்கும்னு கேட்க மாட்டோம். இல்ல நான் செய்ய வேண்டிய கடமை ஏதாவது இருக்கான்னு யாராவது கேட்டுருப்பாங்க பாருங்களேன், கேட்டிருக்க மாட்டாங்க. நான் உடனே சொல்லுவேன், அம்மா இருக்காங்களா வீட்டுல, அப்பா இருக்காங்களா, நம்ம ஒரு அன்பா நைட்டு எத்தனை மணியான அம்மா சாப்பிட்டியா, உனக்கு ஏதாவது வேணுமா, இந்த 2 வார்த்தை கேட்டா போதும் பெற்றவங்களை. அவங்களுக்கு நம்ம பட்டு வஸ்திரம் இதெல்லாம் வாங்கி தர தேவையில்லை, சாப்பிட்டியா ஏதாவது வேணுமா. இதுதான் தாய் தகப்பனை கனம் பண்றது. இது சொல்லுவேன். கண்டிப்பா விசுவாசிகளை சொல்லுவேன், எந்த சூழ்நிலையும் எந்த வியாதி வந்தாலும் தேவ மகிமைக்காக ஏற்றுங்க, அது அற்புதமாக நடக்கும். அதே போல ஊழியத்துல நான் ஊழியக்காரங்களுக்கு சொல்றது ஒரே விசுவாசம், கடுகளவு நம்ம உண்மையா ஊழியம் செஞ்சா போதும். நம்ம இவ்வளவுத்துல ஊழியம் செய்யணும்னு ஆண்டவர் சொல்ல, கடுகளவு தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாரு உண்மை. அது இருந்தாலே போதும், நம்ம தேவனுக்கு நிச்சயமா நம்மள ஆசீர்வதிப்பார். முன் வச்ச கால ஊழியத்துல அது எந்த ஊழியமா இருக்கட்டும், அது நஷ்டமே வந்தாலும் பரவாயில்ல, ஆனா முன் வச்ச கால் பின் வைக்க கூடாது. எனக்கு சொல்லி கொடுத்த முதல் வசனமே அதுதான், ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது லூக்கா 9:62, பின்னிட்டு பார்க்கிற எவனும் என்னுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல, கல்பன் மேல் கை வைத்து. ஸோ இதுதான் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். உங்களுடைய சாட்சி பலருக்கும் உயிர்ப்பிக்கும் நம்புறேன். கண்ணைக்கு ஆண்டவர் ஜீவிக்கிறாங்கிறதுக்கு நீங்க ஒரு பெரிய சாட்சியா இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி, உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட ஸ்பெண்ட் பண்ண. ஏதென் டிவிக்கு உங்களுக்கும் எங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ணி சென்னைக்கு எங்களை தேடி வந்து இந்த சாட்சிக்காக உங்க நேரத்தையும் உங்களுக்கு சரியான அவங்க எல்லா விதமான வேலைகளையும் விட்டுட்டு என்னை ஒரு முக்கிய பங்காளராக தேர்ந்தெடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேவனுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி.